கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கள்வனின் காதலி என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 9. பண்ணையாரின் தவறு. கல்யாணியின் கல்யாணத்தன்று திருமாங்கல்ய தாரணமானதும் அவள் மூர்ச்சையாகி வீழ்ந்தாள் என்று சொல்லிவிட்டு பிறகு அவளை நாம் கவனியாமல் இருந்துவிட்டோம். அதன் பின்னர் இன்று வரையில் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தெரிந்து கொள்வது இப்பொழுது அவசியமாகிறது. தாமரை ஓடை பண்ணையார் பஞ்சநாதம் பிள்ளை இந்த உலகில் தப்பி பிறந்த உத்தம புருஷர்களில் ஒருவர். அவர் தமது வாழ்க்கையில் ஒரே ஒரு தவறுதான் செய்தார். அது அந்த முதிய வயதில் ஓர் இளம் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டதுதான். இது பெரும் பிசகு என்றாலும் அவருடைய பூர்வ சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்வோமானால் அவரிடம் கோபம் கொள்வதற்கு பதில் அனுதாபமே அடைவோம். பஞ்சநாதம் பிள்ளை படித்தவர், விசால நோக்கமும் உயர்ந்த லட்சியங்களும் உள்ளவர். கொஞ்ச நாளைக்கு அவர் பிரம்மஞான சங்கத்தில் சேர்ந்திருந்தார். பிறகு அச்சங்கத்தின் கொள்கைகள் சில பிடிக்காமல் விட்டுவிட்டார். தேசிய இயக்கத்திலே கூட அவருக்கு ஒரு சமயம் சிரத்தை இருந்தது. ஆனால் இந்த இயக்கம் ரொம்ப தீவிரமாகி சட்டம் மறுத்தல், சிறைக்கு செல்லுதல் என்றெல்லாம் ஏற்பட்ட பொழுது இது நமக்கு கட்டி வராது என்று ஒதுங்கி விட்டார். ஒரே ஒரு தடவை அவர் ஜில்லா போர்டு தேர்தலில் நின்று ஜெயித்து அங்கத்தினரும் ஆனார். ஆனால் ஒரு வருஷ அனுபவத்தில் அதிலே நடந்த அக்கிரமங்களையும் ஊழல்களையும் சகிக்க முடியாதவராக ராஜினாமா கொடுத்து விட்டார். சொந்த வாழ்க்கையில் அவருடைய நடத்தை மாசற்றதாக, அப்பழுக்கு சொல்ல இடமற்றதாக இருந்தது. லக்ஷ்மணனை பற்றி சொல்லி இருக்கிறதே ராமாயணத்தில், சீதாதேவியின் பாதங்களை என்று அவளுடைய திருமேனியை நான் பார்த்ததே இல்லை என்று, அம்மாதிரியே பர ஸ்திரீகளை நான் கண்ணெடுத்ததும் பார்த்ததில்லை என்று அவர் உண்மையுடன் சொல்லிக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். அவருடைய மாசற்ற வாழ்க்கைக்கு பன்மடங்கு பெருமை அளிக்கக்கூடியதான இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாம் இங்கு குறிப்பிட வேண்டும். பணக்கார குடும்பங்களில் சாதாரணமாக நடப்பது போல அவருக்கு சின்ன வயதிலேயே கல்யாணம் ஆயிற்று. அந்த கல்யாணம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய துர்பாக்கியமாக ஏற்பட்டது. 2-3 குழந்தைகள் பிறந்து செத்து போன பின்னர் அவருடைய மனைவியை மனுஷர்களுக்கு வரக்கூடிய வியாதிகளுக்குள்ளே மிக கொடிய வியாதி பீடித்தது. அவளுக்கு சித்தப்பிரமை ஏற்பட்டது. சுமார் 20 வருஷ காலம் அந்த பைத்தியத்துடன் அவர் வாழ்க்கை நடத்தினார். அவளுக்காக அவர் பார்க்காத வைத்தியம் கிடையாது, கூப்பிடாத மந்திரவாதி கிடையாது, போகாத சுகவாசஸ்தலம் கிடையாது. சில சமயம் அவளுக்கு பிரம்மை சுமாராக இருக்கும். அப்பொழுதெல்லாம் சாதாரணமாக நடமாடிக்கொண்டு இருப்பாள். வேறு சில சமயம் பைத்தியம் முற்றிவிடும். சங்கிலி போட்டு கட்டி அறையில் அடைத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். இம்மாதிரி சமயங்களில் பஞ்சநாதம் பிள்ளையை தவிர வேறு யாரும் அவள் சமீபம் போக முடியாது. இன்னும் சில சமயம் அவள் பிரம்மஹத்தி பிடித்தவளைப் போல சிவனே என்று உட்கார்ந்திருப்பாள். அப்போதெல்லாம் பஞ்சநாதம் பிள்ளைதான் அவளுக்கு வேண்டிய சிசுருக்களை எல்லாம் செய்தாக வேண்டும். அந்த காலத்தில் வேறு கல்யாணம் செய்து கொள்ளும்படியாக அவரை எவ்வளவோ பேர் வற்புறுத்தினார்கள். இந்த பிரம்மஹத்தியை கட்டி கொண்டு வாழ்வதெல்லாம் கழிக்க முடியுமா என்றார்கள். இவ்வளவு சொத்தையும் ஆள்வதற்கு சந்ததி வேண்டாமா என்றும் கேட்பார்கள். அதையெல்லாம் பஞ்சநாதம் பிள்ளை காதில் போட்டுக்கொள்ள வேண்டியதில்லை. தொட்டு தாலி கட்டிய மனைவிக்கு தாம் செலுத்த வேண்டிய கடமை இது என்று கருதினார். சில சமயம் அவர் வருங்காலத்தை பற்றி எண்ணி கவலைப்படுவதுண்டு. தமது மனைவிக்கு முன்னால் தாம் காலம் செல்ல நேர்ந்தால் அவளுடைய கதி என்னாகும் என்று எண்ணி பெருமூச்சு விடுவார். சுவாமி, அவள் எத்தனை காலம் இப்படி கஷ்டப்படுவாள்? இவ்வளவு போதாதா? அவளுடைய துன்பங்களுக்கு முடிவு உண்டு பண்ணக்கூடாதா என்று சில சமயம் பிரார்த்திப்பார். கடைசியாக அவருடைய பிரார்த்தனை நிறைவேறிற்று. ஒரு நாள் அவர் ஊரில் இல்லாத சமயம் அந்த பைத்தியக்காரி திடீரென்று கூச்சலிட்டு கொண்டு ஓடி கொள்ளையில் இருந்த கிணற்றில் விழுந்து உயிரை விட்டுவிட்டாள். பஞ்சநாதம் பிள்ளைக்கு இது ஒருவாறு மன ஆறுதல் அளித்தது என்று சொல்ல வேண்டும். ஆயுள் கைதிக்கு திடீரென்று விடுதலை கிடைத்தது போல கொஞ்ச நாள் வரையில் அவருக்கே பிரம்மையாக இருந்தது. பின்னர் தாம் உண்மையிலேயே சுதந்திரம் அடைந்து விட்டதை அவர் உணர்ந்ததும் வருங்காலத்தை பற்றி சிந்திக்க தொடங்கினார். அவர் மனைவி உயிரோடு இருந்த வரையில் இவள் மட்டும் இறந்து போனால் நம்முடைய சொத்துக்களை எல்லாம் நல்ல தர்மஸ்தாபங்களுக்கு சேர்த்துவிட்டு நாம் சன்னியாசியாக விட வேண்டும் என்று அவர் எண்ணமிட்டதுண்டு. இப்பொழுதும் அவருக்கு அந்த எண்ணம் மாறிவிடவில்லை. புதிதாக கிடைத்த சுதந்திரத்தை இன்னும் கொஞ்ச நாள் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையினால் சந்நியாசத்தை தள்ளி போட்டுக் கொண்டிருந்தார். ஆனாலும் தேசத்தில் உள்ள முக்கியமான தர்மஸ்தாபனங்கள், சன்னியாசி மடங்கள் இவற்றையெல்லாம் பற்றி அவர் விசாரிக்கவும் விவரங்கள் சேமிக்கவும் தொடங்கினார். இந்த மாதிரி நிலைமையில்தான் பஞ்சநாதம் பிள்ளை கல்யாணியை பார்க்கவும் அவளுடைய குதூகலமான சிரிப்பின் ஒளியை கேட்கவும் நேர்ந்தது. உடனேயே அவருடைய வாழ்க்கை நோக்கம் முழுவதும் அடியோடு மாறி போய்விட்டது.
கொள்ளிடத்தில் பிரவாகம் போகும்பொழுது சில சமயம் பெரிய உத்தியோகஸ்தர்கள் கரையோரமாக படகில் பிரயாணம் செய்வதுண்டு என்று சொல்லி இருக்கிறோம் அல்லவா? ஒரு சமயம் டெபுட்டி கலெக்டர் ஒருவர் அவ்வாறு படகில் பிரயாணம் செய்த பொழுது பஞ்சநாதம் பிள்ளையும் அவருடன் கூட போகும்படி நேர்ந்தது. இவர்கள் பழைய சிநேகிதர்கள். சந்தித்து சில காலமானபடியால் படகில் போகும்பொழுது பேசிக் கொண்டிருந்தார்கள். வழியில் பூங்குளம் கிராமத்து ஸ்நானத்துறையண்டை படகு சென்ற பொழுது துறையில் 2 இளம்பெண்கள் குளித்துக் கொண்டிருப்பதையும் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் ஜலத்தை வாரி இறைத்துக் கொண்டு சிரித்து விளையாடுவதையும் அவர்கள் கண்டார்கள். அப்படி அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது கரையில் இருந்த குடங்களில் ஒன்று மெதுவாக நகர்ந்து ஆற்றில் மிதந்து செல்லத் தொடங்கியது. அதை பார்த்துவிட்ட பெண்களில் ஒருத்தி, ஐயோ கல்யாணி, குடம் போகிறது, எடி எடி என்றாள். கல்யாணி, நீதான் எடேன் என்று சொல்லி ஜலத்தை வேகமாக மோதவும் குடம் இன்னும் ஆழத்திற்கு போய்விட்டது. அப்பொழுது படகானது மிதந்து போய்கொண்டிருந்த குடத்திற்கு சமீபத்தில் வர டெபுட்டி கலெக்டர் குனிந்து அந்த குடத்தை பிடிக்க முயன்றார். அம்முயற்சியில் அவர் தலையில் இருந்த தொப்பி நழுவி தண்ணீரில் வீழ்ந்தது. உடனே அவர் குடத்தை விட்டுவிட்டு தொப்பியை பிடிக்க முயன்றார். ஆனால் குடமும் போய்விட்டது, தொப்பியும் போய்விட்டது. குடத்தை பஞ்சநாதம் பிள்ளை பிடித்துக் கொண்டார். தொப்பி அரோகரா. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள் கல்யாணி. முதலில் அவளுடைய முகத்தில் இதழ்கள் விரிந்து குறுநகை ஏற்பட்டது. அந்த குறுநகை இளம் சிரிப்பாக மாறிற்று. பின்னர் அந்த நதி தீரமெல்லாம் எதிரொலி செய்யும்படி கலகலவென்று ஒரு சிரிப்பு சிரித்தாள். அவ்வளவு சந்தோஷமான குதூகலமான சிரிப்பை பஞ்சநாதம் பிள்ளை தமது வாழ்நாளில் கேட்டதே கிடையாது. கன்னங்களில் குழி படும்படியாக சிரித்த அந்த அழகிய முகத்தின் தோற்றமும் கிண்கிணியின் இனிய ஓசையொத்த அவளுடைய சிரிப்பின் ஒளியும் அவருடைய உள்ளத்திலே நன்கு பதிந்து போய்விட்டது. அந்த நிமிஷம் முதல் அவருடைய வாழ்க்கை நோக்கமும் மாறுதல் அடைந்தது. இத்தனை வருஷ காலமாக முடிவே இல்லாதது போன்ற துன்பத்தின் மத்தியில் உழன்றாயிற்றே, இனிமேலாவது ஏன் சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தக்கூடாது என்று அவர் கருத தொடங்கினார். ஒருவேளை பஞ்சநாதம் பிள்ளைக்கு வயது வந்த புதல்வன் ஒருவன் இருந்திருந்தால் அவனுக்கு கல்யாணியை மனம் செய்வித்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பதை பார்த்தே தாமும் மகிழ்ந்திருப்பார். அப்படி இல்லை. ஆதலால் அவர் தமக்கே அவளை உரிமை கொள்ளச் சொன்னவர்களின் வாதங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அவற்றின் நியாயங்களை பற்றி சிந்திக்கலானார். முடிவில் கல்யாணியை பற்றி விசாரித்து அறிந்து அவளை கல்யாணமும் செய்து கொண்டார். கல்யாணமான 1 வாரத்திற்குள்ளேயே பஞ்சநாதம் பிள்ளை தாம் செய்துவிட்டது எவ்வளவு பெரிய தவறு என்பதை தெரிந்து கொண்டார். கல்யாணத்தன்று கல்யாணி மூர்ச்சையாக விழுந்த பொழுது அவருக்கு கொஞ்சம் நெஞ்சு திடுக்கிடத்தான் செய்தது. ஆனால் அவள் மூர்ச்சை தெளிந்து எழுந்ததும் அவருக்கு பழையபடி உற்சாகம் ஏற்பட்டது. சௌந்தரிய தேவதையாக, இன்ப விளக்காக, நிலவு வீசும் முகத்தில் நீல கருவிழிகள் ஊசலாட நின்ற கல்யாணி இனிமேல் தமக்கே முழுமையும் உரியவள் என்பதை எண்ணிய பொழுது அவருக்கு சொல்ல முடியாத பெருமை உண்டாயிற்று. அந்த செய்தியை கூரை மீது நின்று கூறி சகலவரும் அறிய செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆசையாக இருந்தது. கல்யாணத்தையொட்டி அந்த ஜில்லாவில் உள்ள பெரிய உத்தியோகஸ்தர்களுக்கும் பெரிய மனுஷர்களுக்கும் பிரபலமான விருந்து நடத்தினார். அந்த விருந்துக்கு வந்திருந்த பெரிய மனிதர்களை உட்கார வைத்து நடுவில் மாப்பிள்ளையுடன் ஒரு குரூப் போட்டோ எடுக்கப்பட்டதும் அந்த சமயம் யாரோ சொன்னார்கள், மணமகனும் மணமகளும் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. பஞ்சநாத பிள்ளைக்கும் இது விருப்பமாகவே இருந்தது. அப்படியே அவர் நாற்காலியில் உட்கார்ந்திருந்த கல்யாணி பக்கத்தில் நிற்க ஒரு போட்டோ எடுக்கப்பட்டது. கல்யாணம் நடந்த 1 வாரத்திற்கெல்லாம் அந்த போட்டோ தபாலில் வந்தது. அதை பஞ்சநாதம் பிள்ளை ஆவலுடன் எடுத்து பார்த்தார். அவருடைய முகத்தில் ஒரு பெரிய மாறுதல் உண்டாயிற்று. எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பதை அந்த கணமே அவர் உணர்ந்தார். இதற்கு முன்னால் அவர் தம்மை தனியாக கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கிறார். கல்யாணி எதிரே வைத்து பார்த்திருக்கிறார். ஆனால் தம்மையும் அவளையும் சேர்த்து பார்த்ததே கிடையாது. இப்பொழுது படத்தில் சேர்த்து பார்த்தவுடன் அவருக்கு பகீர் என்றது. வயதிலும் தோற்றத்திலும் எவ்வளவு வித்தியாசம்! ஐயோ, ஒரு இளம்பெண்ணின் வாழ்க்கையை அநியாயமாக பாழாக்கிவிட்டோமே! இம்மாதிரி அவருக்கு ஏற்பட்ட கவலையை ஊர்ஜீதப்படுத்துவதற்கு இன்னொரு சந்தர்ப்பமும் சேர்ந்து கொண்டது. கல்யாணி தம்முடைய வீட்டிற்கு வந்ததிலிருந்து சிரிப்பதே இல்லை என்பதை அவர் கண்டு கொண்டார். எந்த குறுநகையை கண்டும் குதூகலமான சிரிப்பை கேட்டும் அவர் தம் உள்ளத்தை பறிகொடுத்தாரோ அதெல்லாம் இப்பொழுது எங்கே? யார் கொண்டு போனார்கள்? அந்த அழகான மிருதுவான கன்னங்களில் இப்பொழுது குழி விழுவதே இல்லையே. அது ஏன்? சிரிப்பதுதான் இல்லை. அழவாவது செய்கிறாளா? அதுவும் கிடையாது. சிரிக்காவிட்டாலும் அழுதாளாவது தேவலை என்றுதான் பஞ்சநாதம் பிள்ளை எண்ணினார். அழுதால் அருகில் சென்று சமாதானம் செய்யலாம். கண்ணீர் பெருக்கினால் கண்களை துடைக்கலாம். விசித்தாலும் விம்மினாலும் மடியில் எடுத்து போட்டுக்கொண்டு ஆறுதல் சொல்லலாம். அப்படியெல்லாம் தமது எல்லையில்லாத அன்பையும் ஆசையையும் வெளியிடுவதற்கு சந்தர்ப்பமாவது கிடைக்கும்.
ஆனால் கல்யாணியோ சிரிப்பதும் இல்லை, அழுவதும் இல்லை. பஞ்சநாதம் பிள்ளையிடம் மிக பயபக்தியுடன் அவள் நடந்து கொண்டாள். தன்னுடைய நடத்தையில் எந்தவித குறையும் சொல்வதற்கு அவளிடம் வைக்கவில்லை. அந்த வீட்டின் எஜமானியாக, அந்த குடும்பத்தின் தலைவியாக, அந்த வயோதிகரின் மனைவியாக வாழ்வது தனக்குரிய கடமை என்று உணர்ந்தவளைப் போல அவள் நடந்து வந்தாள். ஆனால் அவளுடைய குதூகலத்தையும் இருதயத்தையும், ஏன் ஜீவனை கூட பூங்குளத்திலேயே விட்டுவிட்டு இங்கே வெறும் உடம்புடன் மட்டும் வந்து நடமாடி கொண்டிருப்பது போல பஞ்சநாதம் பிள்ளைக்கு தோன்றியது. கல்யாணியின் முகத்தில் மறுபடியும் சிரிப்பை வரவழைக்க வேண்டும் என்று பஞ்சநாதம் பிள்ளை எவ்வளவோ முயற்சி செய்தார். எல் என்று சொல்லும் முன் எண்ணெயாக நின்றார். நகைகளும் புடவைகளும் கணக்கில்லாமல் கொண்டு வந்து குவித்தார். ஆயினும் கல்யாணி சிரிக்கவே இல்லை. அவள் எப்பொழுதும் போலவே இருந்து வந்தாள். நாளாக ஆக பஞ்சநாதம் பிள்ளையின் மனசு உடைய ஆரம்பித்து விட்டது. அதன் பலனாக அவர் படுத்த படுக்கையானார். கல்யாணி இரவு பகல் பாராமல் அவருக்கு சிசுருசை செய்தாள். பிள்ளைக்கு நோய் முற்றிக் கொண்டு வந்தது. கடைசியாக ஒரு நாள் பஞ்சநாதம் பிள்ளை படுக்கையில் எழுந்து உட்கார்ந்தார். கல்யாணியின் கையை எடுத்து தம்முடைய கையில் வைத்துக் கொண்டார். கல்யாணி, முக்கியமான விஷயத்தை இப்பொழுது சொல்கிறேன் கேள். நான் உனக்கு விடுதலை அளிக்கிறேன். இந்த கல்யாண பந்தத்திலிருந்து கடவுள் சாட்சியாக உன்னை விடுதலை செய்கிறேன். வருங்காலத்தில் உனக்கு பிடித்த வாலிபன் யாரையேனும் நீ கல்யாணம் செய்து கொண்டால் என்னுடைய ஆத்மாவுக்கு அதனால் அதிருப்தி ஏற்படாது, திருப்திதான் உண்டாகும் என்றார். இத்தனை நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் கல்யாணியின் கண்களில் ஜலம் வந்தது. அவளுடைய உள்ளத்தில் அப்பொழுது ஒரு ஆசை, ஒரு வேகம் உண்டாயிற்று. எழுந்திருந்து பஞ்சநாதம் பிள்ளையை கட்டிக்கொள்ள வேண்டுமென்று நினைத்தாள். கட்டி கொண்டு அவரை மாமா என்று கூப்பிட்டு தன்னுடைய இருதயத்தின் கதவை திறந்து அதிலுள்ள ரகசியத்தை அவருக்கு தெரியப்படுத்த வேண்டுமென்று எண்ணினாள். ஆனால் அத்தகைய எண்ணத்துடன் எழுந்து நின்றதும் அவளுடைய இருதயம் மறுபடியும் வைராக்கியமாகிவிட்டது. அந்த ரகசியம் தனக்கு மட்டும் உரியதல்லவென்றும் முத்தையனுக்கும் அதில் உரிமை உண்டென்றும் தங்கள் இருவரையும் பகவானையும் தவிர வேறு யாருக்குமே அது தெரியக்கூடாது என்றும் ஒரு கணத்தில் அவள் உறுதி கொண்டாள். ஆகவே எழுந்து நின்றவள் கை கூப்பிய வண்ணம் அவரை சுற்றி வந்து தன்னுடைய தலை அவருடைய பாதங்களில் படும்படியாக வணங்கி நமஸ்கரித்தாள். அவருடைய பாதங்கள் அவளுடைய கண்ணீரினால் நனைந்தன. இது நடந்து 5-6 தினங்களுக்கெல்லாம் பஞ்சநாதம் பிள்ளை காலமாகிவிட்டார். கல்யாணி உலகத்தாரின் முன்னிலையில் கைம்பெண் ஆனாள். புலிப்பட்டி பிள்ளைவாள். கதைகளிலும் இதிகாசங்களிலும் கதாநாயகன் அல்லது கதாநாயகிக்கு விரோதிகள் சிலர் தோன்றுவார்கள். கதை முடியும் வரையிலும் அவர்கள் கதாநாயகர்களுக்கு இன்னல் விளைவிக்க முயன்று கொண்டே இருப்பார்கள். கடைசியில் கதை முடியும் சமயத்தில் தங்களுடைய தீ செயல்களுக்கு அவர்கள் தண்டனை அடைவார்கள். ஆனால் வாழ்க்கையில் சாதாரணமாக இவ்வாறு நடப்பதில்லை. அவ்வப்பொழுது நமக்கு சில சிநேகிதர்களோ விரோதிகளோ ஏற்படுகிறார்கள். அவர்களால் சில நன்மைகளும் தீமைகளும் விளைகின்றன. அத்துடன் அவர்களுடைய சிநேகமோ விரோதமோ தீர்ந்து போகிறது. நமது வாழ்க்கையில் இன்னல் விளைவிப்பவரும் உதவி புரிபவரும் எப்பொழுதும் ஒருவராகவே இருப்பதில்லை. முத்தையன் கல்யாணியின் வாழ்க்கையிலும் இப்படித்தான் இருந்தது. முத்தையனுடைய வாழ்க்கையில் கார்வார் பிள்ளை பிரவேசித்ததையும் அதனால் விளைந்த பலனையும் பார்த்தோம். முத்தையனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அபிராமி சென்னைக்கு சென்ற செய்தியை அவனுக்கு அறிவித்ததுடன் சங்குப்பிள்ளையின் நிலை முற்று பெற்றது. பிறகு இந்த புண்ணிய புருஷர் வேறு எந்த இளம்பெண் அனாதையாகவோ நிராதராகவோ இருக்கிறாள், எந்த ஏழையின் குடியை கெடுக்கலாம், எந்த குடிசையில் தீயை வைக்கலாம் என்று பார்த்து கொண்டு போய்விட்டார். அவருடைய பாவ கிருத்தியங்களுக்கு தக்க தண்டனை அளிக்கும் பொறுப்பை நாம் பகவானுக்கே விட்டுவிட வேண்டியதாக இருக்கிறது. முத்தையனுடைய வாழ்க்கையில் அந்த ஆட்டுத்தோல் போர்த்திய காட்டு பூனை பிரவேசித்தது போலவே கல்யாணியின் வாழ்க்கையில் பிரவேசித்த ஒரு மகா பாவியை பற்றி நாம் இப்பொழுது சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அவனுக்கு புலிப்பட்டி ரத்தினப்பிள்ளை என்று பெயர். தாமரை ஓடை பண்ணையாருக்கு நெருங்கிய தாயாதி உறவு பூண்டவன் அவன். அவனுடைய தகப்பனார் காலத்தில் தாமரை ஓடை பண்ணைக்கு சமமான சொத்து இருந்த குடும்பத்திற்கும் இவருக்கும் இருந்தது. ஆனால் பிள்ளையாண்டான் தலையெடுத்ததும் அந்த நிலைமை மாறிற்று. பையன் சென்னை பட்டணத்தில் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த பொழுதே டம்பாச்சாரித்தனம் எல்லாம் கற்றுக்கொண்டான். பிறகு சீமைக்கு போய்விட்டு வந்தான். சென்னையிலும் சீமையிலும் தான் கற்றுக்கொண்டு வந்த நாகரிக தோரணையுடனே புலிப்பட்டியில் அவன் வாழ்க்கை நடத்த தொடங்கினான். பெரிய மனுஷர்களுடைய சிநேகிதம் அதிகமாயிற்று. அவர்களுக்கெல்லாம் அடிக்கடி பார்ட்டிகள் நடத்த வேண்டியதாக இருந்தது. நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணிக்கொள்வதிலும் உயர்தர விருந்துகள் நடத்துவதிலும் பிரத்தியாருடைய எலெக்ஷன்களில் முன்னின்று உழைத்து வேலை செய்வதிலும் புலிப்பட்டி பிள்ளை வழக்கினையானவர் அந்த ஜில்லாவிலேயே கிடையாது என்று பெயர் வந்தது. பிறகு கேட்பானேன், பிதர்ராஜத சொத்து நாளுக்கு நாள் குறைந்து வந்தது. கடனோ நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது.
ஆனாலும் ரத்தினம் அதை சிறிதும் பொருட்படுத்தாமல் எப்பொழுதும் போல டாம்பிக செலவுகள் செய்து வந்தான். அவன் கவலையின்றி இருந்ததற்கு ஒரு காரணமும் இருந்தது. தாமரை ஓடை பண்ணையாருக்கு சந்தானம் இல்லாதபடியால் அவருடைய திரண்ட சொத்தெல்லாம் தனக்கே வரப்போகிறது என்று அவன் மனப்பால் குடித்துக் கொண்டிருந்தான். ரத்தினம் சென்னையில் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் பஞ்சநாதம் பிள்ளைக்கு கூட அத்தகைய அபிப்பிராயம் இருந்துதான் வந்தது. ஆனால் அவன் புலிப்பட்டிக்கு வந்த பிற்பாடு அவனுடைய நடை, உடை, பாவனைகள் பஞ்சநாதம் பிள்ளைக்கு அளவில்லாத வெறுப்பை உண்டாக்கின. தன்னுடைய சொத்தில் ஒரு காலனா கூட இந்த துர்த்தனுக்கு சேரக்கூடாது என்று அவர் தீர்மானித்து விட்டார். ஆனால் இது அவனுக்கு தெரியாது. சொத்து எங்கே போகிறது, இவருக்கு கொள்ளியிட நம்மை தவிர வேறு யார் என்று எண்ணி அவன் நிச்சிந்தையாக இருந்தான். எனவே திடீரென்று ஒரு நாள் தாமரை ஓடை பண்ணையார் 2ஆம் தாரமாக கல்யாணியை கல்யாணம் பண்ணிக்கொள்ளப் போகிறார் என்ற செய்தியை அறிந்ததும் ரத்தினம் பிள்ளைக்கு இடி விழுந்தார் போல இருந்தது. அவன் கோபம் கொண்டு கல்யாணத்திற்கு கூட வரவில்லை. கிழவனுக்கு என்ன கல்யாணம் வேண்டி கிடக்கிறது என்று கண்டவர்களிடமெல்லாம் துற்றிக் கொண்டிருந்தான். அவனுக்கு அப்பொழுது வந்த ஆத்திரத்தில் இந்த மாதிரி வயதானவர்கள் சிறு பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளும் அக்கிரமத்தை பற்றி புனைப்பெயருடன் பத்திரிகைகளுக்கு கூட ஒரு கடிதம் எழுதினான். அது வெளியானதும் தனக்கு தெரிந்தவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு வைத்து, பத்திரிகையில் இது ஒரு விஷயம் வந்திருக்கிறது, பார்த்தீர்களா என்று அதை படித்து காட்டினான். சில மாதங்களில் இப்படி கோபத்தில் ஆழ்ந்திருந்த பிறகு ஒரு நாள் தாமரை ஓடை வீதி வழியாக போன பொழுது அவன் தற்செயலாக கல்யாணியை பார்க்க நேர்ந்தது. அவளுடைய திவ்ய சௌந்தரியத்தை பார்த்ததும் அவன் பிரமித்தே போனான். ஆஹா, இப்பேற்பட்ட அழகியா இந்த தலைநரைத்த கிழவன் மணந்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணினான். இயற்கையிலேயே காமுகனும் ஒழுக்கத்தில் தூர்த்தனுமான அவனுடைய உள்ளத்தில் அக்கணமே பாவ சிந்தை குடிக்கொண்டது.